ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷலான ஷின்சன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவில் ஷின்சன், கசமா, நீனி, போ, மசவ் இவங்க எல்லாருமே ஒரு கடையில் ஒரு பொருளாக இருப்பாங்க. அதுவும் வியாபாரம் ஆகாத பொருளாக இருப்பாங்க. ஸோ கேட்க நல்லா இருக்குல்ல, எபிசோட் பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டாப் டேக்கர். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஓனரும் கடையை மூடிட்டு போயிடுறாரு. இப்போ ஷின்சன், மசவ், நேனி, போ, கசமா இவங்க எல்லாருமே ஒரு மீட்டிங் போடுறாங்க. இதில் நேனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபேனாக இருப்பான், நம்ம ஷின்சன் வந்து ஒரு ட்ரிம்மராக இருப்பான், போச்சன் வந்து ஒரு ஃபேனாக இருப்பான், மசவ் வந்து ஒரு டார்ச் லைட்டாக இருப்பான், அண்ட் கசமா வந்து ஒரு லேப்டாப்பாக இருப்பான். இப்போ நேனியும் எப்பா 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 காலையிலேருந்து என்னை வறுத்தெடுத்துட்டாங்கன்னு வா, அதாவது அவளை யூஸ் பண்ணி பேன் கேக்கை வறுத்தெடுத்துட்டாங்களாமா. இப்போ ஷின்சானும் காதே இல்லாத என்னோட காதில் பூ சுற்ற பார்க்குறியா, நீயே ஒரு வருஷமாக பேட்டரி போன பர்மா பொம்மை மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்க, உன்னை யூஸ் பண்ணி வறுத்துட்டாங்களா, என்னம்மா இதெல்லாம்மா. உடனே நினைக்கி வரும் பாருங்க கோவம், பயங்கரமான ஹீட்டை வெளியேற்றுவாளா. உடனே போல இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேனை யூஸ் பண்ணி அந்த ஹீட்டை எல்லாத்தையுமே குறைச்சிருவான். இந்த டைமில் மசாவ் உடம்புல இருந்து அலாரம் அடிக்குமா. உடனே ஷின்சனும் என்னடா லைட்டில் அலாரம் அடிக்குதுன்னு கேட்பான். உடனே மசாவும் அது ஒன்றும் இல்லைடா, ஆபத்தான டைமில் என் உடம்புல இருந்து அலாரம் அடிக்கும், வர கஸ்டமர் கையை காலை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டானுங்கடா, பொருளை நோண்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பட்டன் அமைக்கி விட்டு போயிடுறாங்க. அதனால தான் எனக்கு இந்த நிலமைன்மா. உடனே நேனியும் மசாவ் அந்த அலாரம் சத்தத்தினால எனக்கு தலை வலிக்குதுன்னு வா. உடனே மசாவும் ஷின்சான் இந்த பட்டன் அமைக்கி கொடுப்பான்மா. உடனே ஷின்சான் அந்த பட்டன் நமக்கு அந்த அலாரமும் நின்றும். இப்போ நேனியில் இந்தப்பா டியூப்லைட் மசவ், இந்த பாரு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கத்திக்கிட்டே இருக்கிறதுனால தான் உன்னை எவனுமே வாங்க மாட்டான், நீலாம் கடைசி வரைக்கும் வியாபாரமே ஆக மாட்டேன்னு வா. உடனே மசவுக்கு மனசே உடஞ்சி போயிடும். இப்போ ஷின்சானில் இங்கே பாரு மசவ், நீ வியாபாரம் ஆகவே ஆக மாட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கண்டிப்பாக அவன் அழகான பெண்களில் இந்த ட்ரிம்மரை எடுத்து அவங்க காலில் இருக்கிற முடியெல்லாம் எடுப்பாங்க, ஸோ என்ன ஏதாச்சும் ஒரு பொண்ணு வாங்குவான்னு சொல்லிட்டு ஷின்சான் நம்பிக்கையாக இருப்பான். இப்போ பீலாமன் கசாமா வந்துட்டு இந்த பாருங்கப்பா, நான் ஒரு எலக்ட்ரானிக் டிக்ஷனரி, ஸோ கண்டிப்பாக நான் எல்லார் வீட்லேயுமே இருப்பேன், அதனால் என்ன வாங்குவாங்கன்னுவா. இப்போ ஷின்சானும் மசாவ் காதில் இவன் என்னமோ எலக்ட்ரானிக் டிக்ஷனரின்னு சொல்கிறான், எலக்ட்ரானிக் டிக்ஷனரி எதுக்குடா சாதாரண டிக்ஷனரி இருக்கும் போது, இவன்லாம் வியாபாரமே ஆக மாட்டான்ப்பான்மா. உடனே கசாமால நீ சொன்னது எனக்கே கேட்டுருச்சுரா, என்னை பார்த்து என்ன வார்த்தை சொன்னு சொல்லிட்டு கோவத்தில் பொங்கி எழுவானா. இப்போ நேனியில் கொஞ்சம் பொறுங்க ப்ரோஸ், இப்போ என்ன பாருங்க, நான் ஒரு எலக்ட்ரானிக் பேன், இந்த பனிக்காலத்தில் என்ன வாங்கிட்டு போயிட்டு சுட சுட சமைச்சு சாப்பிடுவாங்க, ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு சேல் ஆவேன் வா. இப்போ போச்சானில் விடுங்க கைஸ், நமக்குள்ளே எதுக்கு சண்டை, இப்போ தெரியும்னு சொல்லிட்டு அவனோட ஃபேனை ஆன் பண்ணுமா. இப்போ மேலே இருக்கிற நியூஸ் பேப்பரும் காற்றுல பறந்தவங்க கிட்ட வருமா. இந்த பேப்பரில் தான் மக்கள் இந்த வாரத்தில் எந்த பொருளை அதிகமாக விரும்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வரிசையாக போட்டிருப்பாங்க. இப்போ நேனியும் அதை கொண்டான்னு சொல்லிட்டு பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்க்க ஃபர்ஸ்ட் இடத்துல ஏர் கிளீனர் இருக்கும். சரி நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை திறந்து பார்த்தா நேனி 4வது ரோவில் இருப்பாளா. இதை பார்த்துட்டுல பரவாயில்லப்பா, நானாச்சும் 4வது ரோவில் இருக்கேன்னுவா. இப்போ நம்ம ஷின்சானோ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்துட்டு ஐயா நான் 5வது ரோவில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தலைவனுக்கும் ஒரே சந்தோஷம். அடுத்து இவங்களும் மசவ் எங்கே இருக்கான்னு பார்ப்பாங்க. பாவம் மசவ் அந்த லிஸ்ட்டிலே இருக்க மாட்டான், மன வருத்தமாயிடும் அவனுக்கும். அடுத்து கசமா நான் எங்கன்னு பார்ப்பான், கடைசி வரிசையில் இருப்பானா. உடனே கசமால என்ன குடும்ப சரவணன் இதுன்னு சொல்லிட்டு கசமாக்கும் ஒரே வருத்தமாக இருக்கும். இப்போ போச்சனில் நான் எங்கன்னு பார்த்தா போச்சன் 3வது ரோவில் இருப்பான். ஸோ போச்சனில் பரவாயில்ல நான் சீக்கிரமாகவே சேல் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கையாக இருக்கும். ஆனால் கசாமா தான் ஐயோ நான் கடைசியாக இருக்கேனேன்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருப்பான். இப்போ மசாவில் தம்பி நல்லா லிஸ்ட்டிலே இல்லைப்பா, கொஞ்சம் சும்மா இருமா. இந்த டைமில் மான்சுசாக்கா மேடம் அங்கே வந்துட்டு என்னப்பா உங்களுக்குலாம் வருத்தமாக இருக்கா, உங்களை நினச்சா எனக்கு பாவமாக இருக்குன்னுவாங்க. உடனே ஷின்சானில் இது யாருப்பான்னு கேட்க உடனே மசாவில் இவங்க தான்ப்பா, இந்த கடையிலே ஒரு அரிய வகை பழைய பொருள்னா அது இவங்க தான், பல வருஷமாக வியாபாரமே ஆகாமல் இருக்காங்க, ஆனால் பேச்சுக்கு மட்டும் எந்த குறைச்சலும் இல்லைன்னுமா. உடனே மான்சுசாக்கா மேடமில் என்னடா சொன்ன என்னை பற்றி, தம்பி இங்கே பாரு, இந்த வருஷம் நியூ இயர்க்கு நான் தான் முதல்ல விற்க போகிறேன், எனக்கு புரிஞ்சுண்டு நீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்பிடுவாங்களா. இப்போ மற்றவங்களால இந்த கேடி லேடிக்கு முன்னாடி நம்ம எப்படியாச்சும் சேல்ஸ் ஆகணும், ஸோ நம்ம வேலையை நாளைக்கு காட்டுவோன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நாள் பொழுது வெடியும், எல்லா கஸ்டமர்ஸும் பொருள் வாங்கலான்னு வருவாங்களா. இப்போ கசமாவும் லேப்டாப் அரிய வகை லேப்டாப் என்ன வாங்குங்கன்னு கத்திக்கிட்டே இருப்பான். பார்த்தும் பார்க்காத மாதிரி எல்லாம் போயிடுவாங்க. இப்போ எப்படி போச்சனை காட்டுறாங்க, அவனும் காற்றெல்லாம் அடித்து என்னை வாங்குங்கன்மா. அவங்களும் அட போடான்னு சொல்லிட்டு போச்சனையும் கடந்து போயிடுவாங்க. இப்போ நேனியை காட்டுறாங்க, அவளும் நான் தான் பேனு, என்னை வச்சு சுட சுட வறுத்து சாப்பிடலாம், இல்லை சூடு பண்ணி கூட சாப்பிட்லாம், என்னை வாங்கிக்கோங்கன்னுவா. ஆனால் நேனியுமே கண்டுக்காமல் போயிடுவாங்க. இப்போ அப்படியே மசாவை காட்டுறாங்க, அவனும் நான் தான்ப்பா லைட்டு, உங்களுக்கு வெளிச்சம் தருவேன், என்னை அமைக்கி விட்டிங்கன்னா அலாரம் அடிப்பேன், லைட்டு வெளிச்சம் தருவேன் அமைக்கி விட்டு அலாரம் அடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னதே சொல்லுவான். ஆட போடான்னு சொல்லிட்டு மசாவையும் தாண்டி போயிடுவாங்க. நம்ம ஷின்சானும் அழகாக
அழகான ட்ரிம்மர், அற்புதமான ட்ரிம்மர், முடியை வெட்டி விடுவேன்வா. ஷின்சானே கண்டுக்காமல் போயிடுவாங்க. இப்போ திரும்பவும் அன்றைக்கி நைட்டு இவங்க மீட்டிங் போட்டு, என்னப்பா இது இன்றைக்குமே நம்ம வியாபாரம் ஆகலையோன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ மசாவை மட்டும் அங்கே இருக்க மாட்டானா. உடனே எல்லாரும்ல, என்னடா இது மசாவை காணோம், வித்து கித்து போயிட்டானா என்னன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ உடனே மசாவும் வந்துட்டேன் ஒரு நல்ல செய்தின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வருவான். உடனே ஷின்சானோ, அப்பாட நான் கூட நீ வித்து கித்து போயிட்டேன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன்பான்வான். இப்போ மசாவும், கைஸ் பக்கத்தில் ஏதோ ஒன்று மிராக்கல் ஃபேக்ட்ரின்னு இருக்கான், அங்கே மட்டும் நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல பழைய பொருளெல்லாம் புது பொருளாக மாற்றுவாங்களாம், அதுவும் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக அப்கிரேட் பண்ணுவாங்களாம். ஸோ நம்ம அங்கே போயிட்டோம், நம்மளும் பயங்கரமாக அப்கிரேட் ஆகிடலான்மா. உடனே எல்லாருமே யோசிச்சு பார்ப்பாங்க. மசா ஒரு சூப்பர் லைட்டாக மாறுற மாதிரியும், ஷின்சான் ஒரு பயங்கரமான ட்ரிம்மராக மாறுற மாதிரியும், நேனி ஒரு சூப்பர் பேனாக மாறுற மாதிரியும், போச்சான் ஒரு பயங்கரமான ஃபேனாக மாறுற மாதிரியும் எல்லாருமே யோசிச்சு முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள் கைஸ், நம்ம அந்த மிராக்கல் ஃபேக்ட்ரிக்கு போயே தீரணும்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இப்போ கசாமா மட்டும், நீங்கள் வேணா போங்கடா, என்ன விடுங்கடா, நான் வரலன்மா. உடனே எல்லாரும் உண்மையிலேயே நீ வரலையான்னு கேட்பாங்க. கசாமாவும், தமிழை தானே சொன்னேன், நான் வரல, என்ன விடுங்கப்பான்மா. உடனே மற்றவங்களால, சாலா இவன் வரலன்னா விடுங்கடா, நம்ம போகலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சு இந்த கடைக்காரங்களாம் பழைய பொருளை ஃபேக்ட்ரி கிடப்பாங்களே, ஸோ அந்த ட்ராலியில் போய் விழுந்துருவாங்க. அடுத்து கடைக்காரங்களும் அந்த ட்ராலியில் இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே ட்ரக்கில் ஏற்றுவாங்க. ட்ரக் வந்து மிராக்கல் ஃபேக்ட்ரி நோக்கி போயிட்டு இருக்கும். இப்போ ட்ரக்குக்குள்ளே இருக்கிற நம்ம ஆளுங்களும் எழுந்துப்பாங்க. இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டி மட்டும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்குமா. நம்ம மசவும் லைட் அடிச்சு பார்ப்பான். பார்த்தா உள்ள கசாம பதுங்கிட்டு இருப்பான். உடனே ஷின்சானோ, நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் உப்பு போட்டு கரண்ட் ஏத்துறவனாச்சுரா, நீ வரமாட்டான்னு சொன்னா வரமாட்டியே, இப்ப என்னப்பா வந்திருக்கன்னு கேட்பான். உடனே கசாமாவும், அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த மிராக்கல் ஃபேக்ட்ரின்னு ஒன்று உண்மையிலே இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்காக வந்தேன்மானா. உடனே ஷின்சானோ, ஓஹோ நீ இப்படி வரியா, சரி வந்துட்டு போகணுமா. அடுத்து இப்போ ட்ரக்கும் ஃபேக்ட்ரிக்கு போயிடும். இவங்களும் ட்ரக்கில் இருந்து இறங்கி அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டு பால்கனியில் நின்று வெடியை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே வேலை செய்கிறவங்களும் வேலை செய்யாத பொருள் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு மிஷினில் அனுப்பி ஹைட்ராலிக் ப்ரெஷர் வச்சு அப்படியே நெசுக்கி தள்ளுவாங்க. இதை பார்த்த பசங்களால், அட படுபாவி, இந்த இடத்துக்கான நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே பயந்துருவாங்க. இப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஒளிவட்டம் தெரியுமா, என்னடான்னு சொல்லிட்டு எல்லாருமே திரும்பி பார்த்துட்டு பயங்கரமாக பயந்துருவாங்க. பார்த்தா மான்சுசாக்கா மண் எண்ணெய் விளக்கு. இப்போ அவங்களும், ஓய் பசங்களா, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, வந்திருக்கிற இடத்த பற்றி உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் மட்டும் வேலைக்காகாத பொருள்கிட்ட அவங்க நினச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷரில் போட்டு உங்களை நெசுக்கி உங்கள் கதையவே முடிச்சிடுவாங்க. உயிர் மேலே ஆசை இருந்தால் ஓடிடுங்கடான்வாங்க. உடனே பசங்களும், எல்லாம் சரி, அப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. உடனே மான்சுசாக்கா மேடமும், ஆமாம் நான் இங்கே என்ன பண்ணுறேன், சா நீங்கள் வரீங்கன்னு சொல்லிட்டு நானும் பின்னாலேயே வந்துட்டேன் ஐயன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து ஓடிடுவாங்க. இப்போ கரெக்டாக அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிற ஒருத்தர் வருவார். உடனே டீம் ஷின்சானோ அப்படியே கீழே விழுந்துருவாங்களா. உடனே அவரும் கீழே விழுந்த எல்லா பொருளையுமே எடுத்துக்கிட்டு ஒரு ட்ராலியில் கொண்டு போய் வச்சுட்டு இதெல்லாம் வேலைக்காகும் இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. ஃபஸ்ட்டு போச்சான் எடுத்து பார்த்துட்டு, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபேன் தேவைப்படும், ஸோ இதில் வைப்போம். அடுத்து ஷின்சான் எடுத்து பார்த்துட்டு, இது ஒரு ட்ரிம்மர் ஆச்சு, மற்றவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இது எதுக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு கூடையில் வைப்பார். அடுத்து நம்ம மசாவை எடுத்து பார்த்துட்டு, இது என்னப்பா எலக்ட்ரானிக் லைட்டா, அலாரம் வேற இருக்கு போலியே, பரவாயில்ல, இது கூட நல்லாத்தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருப்பாரா. உடனே மசாவும் கை தவறி அந்த வேஸ்ட்லாம் போயிட்டு இருக்கோம்ல, அந்த மிஷின்லேயே விழுந்துருவான். அது நேரம் இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஷர் கிட்ட தான் போயிட்டு இருக்கு. உடனே மசாவும் கை கால் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாடா, எனக்குன்ட்டே வருவியடான்னு சொல்லிட்டு பயங்கர பயத்தில் இருப்பான். இப்போ அவரும், பரவாயில்ல விடு, அதுவும் பார்க்க பழைய பொருள் மாதிரி தான் தெரிஞ்சுது, போனால் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுவார். இப்போ மசாவும் ட்ரக் மில்லில் ஓடுற மாதிரி அந்த மிஷினில் மாட்டிட்டு ஓடிட்டு இருப்பான். இப்போ ஷின்சான், கசமா, நீபோ இவங்க எல்லாருமே ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறிக்கிட்டு இப்போ ஷின்சானும் கசாமாவோடைய கம்ப்யூட்டர் பிளக் இருக்குல்ல, அதை எடுத்து மசாவு கிட்ட போட்டுட்டு இதை பிடிச்சிட்டு ஓடான்வான். மசாவும் வரண்டான்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிப்பான். இப்போ கரெக்டாக மசாவுக்கு பின்னாடி ஒரு மைக்ரோவேன் வரும், அதில் மசாவை மாட்டிக்கிட்டு இவங்களும் பிடிச்சி இழுப்பான். இப்போ இவங்களும் அந்த ஹைட்ராலிக் ப்ரெஷர் இருக்குல்ல அந்த மிஷினில் மாட்டிப்பாங்க. இப்போ நேனியில், அட்டா கடவுளே எல்லாம் ஓடுங்கடான்வா, எல்லாருமே ரிவர்ஸில் ஓட ஆரம்பிப்பாங்க. ஆனால் அந்த மிஷினும் கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ நேனியில், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது, கசாமா நீ என்னோட ஃப்ளக்கை பிடி, போச்சான் நீ உன்னோட ஃபேன் ஆன் பண்ணுன்னு சொல்ல, இப்போ போச்சான் அவனோட ஃபேன் ஆன் பண்ணேன், அதுலேருந்து வர காற்றை யூஸ் பண்ணி கசாமா மட்டும் கீழே பறந்து போயிடுவான். இப்போ நேனியோட ஃப்ளக்கை எடுத்து பக்கத்தில் ஒரு கம்பி இருக்குமா, அந்த கம்பியில் கட்டி எப்படியாச்சும் இவங்களும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த மிஷின் போகிற வேகத்தில் நேனியோட ப்ளக்கே பிடிங்கிட்டு வந்துடும்.
கசாமாலாம் அட கடவுளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு குழம்பிடுவான். இப்போ இவங்களும் ரிவர்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பின்னால் ஒரு ஃப்ரிட்ஜ் வருமா, அந்த ஃப்ரிட்ஜில் கயர்லாம் கட்டியிருக்கும். இதை பார்த்த மசாவும், ஹே கைஸ், இந்த கயரை யூஸ் பண்ணி நம்ம தப்பிக்கலான்மா. உடனே நேனியும் அதே தான் சொல்லிட்டு ஷின்சானோட ட்ரிம்மர் கேப்பை கட்டிட்டு, ஷின்சான் நீ அந்த கயரை கட் பண்ணுன்னு சொல்ல, ஷின்சானும் நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அந்த கயிறை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு இருப்பான். டக்குன்னு படுத்து தூங்க ஆரம்பிப்பான். உடனே நேனியும் அட பரதேசி என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, உடனே நம்ம தலைவனும் சார்ஜ் இல்லைப்பான்மா. உடனே நேனியும் இப்போதான் இப்படி ஆகணுமா, டே மசாவ் உன்னோட சார்ஜ் ஷின்சானுக்கு கூறான்னு சொல்லிட்டு ஷின்சான் கிட்ட 2 ஃப்ளக்கு பிடிங்க அதை மசாவ் மேலே சொல்லிவிட்டு ஷின்சானுக்கு சார்ஜ் ஏற்றி விட்டுட்டு இப்போ அந்த கயிறை கட் பண்ணிடான்னு சொல்ல, நம்ம தலைவனும் வேக வேகமாக அந்த கயிறை கட் பண்ணுமா. இப்போ அந்த கயிறையும் ஃபுல்லாக கட் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கயிறை தூக்கி கசாமா கிட்ட போட, கசாமாவும் அந்த கயிறை எடுத்து பக்கத்தில் இருக்கிற கம்பியில் கட்டிடுவான். இப்போ ஒரு பக்கம் கயிறை நம்ம கசாமா கட்டிட்டான், இன்னொரு பக்கம் வந்து ஃப்ரிட்ஜை சுற்றிட்டு இருக்கா. ஸோ இப்போ ஃப்ரிட்ஜ் அப்படியே மூவ் ஆகாமல் நின்றுடும். ஸோ இப்போ இவங்களும் அந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஏறி எல்லாருமே சேஃபாக கீழே இறங்கிடுவாங்க. இப்போ இவங்க வந்த ட்ரக் வேறு கிளம்ப போதா, உடனே கசாமால வாங்கடா 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 வந்த ட்ரக்கில் ஏறி வந்த இடத்துக்கே போகலான்னு சொல்லிட்டு இவங்களும் வெறி கொண்டு ஓடிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்க கிட்ட போக ட்ரக்கு கிளம்பிடுமா. உடனே அட கடவுளே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க, உடனே போச்சன்ல இங்கே பாருங்க கைஸ் ட்ராலி இருக்குது, இந்த ட்ராலியில் ஏறி ட்ரக்காக ஃபாலோ பண்ணி ட்ரக்கில் ஏறிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ட்ராலியில் ஏறுவாங்க. ஆனால் ட்ரக்காச்சு அது வேகமாக போகுமா. உடனே போச்சன்ல இதை நான் பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு அவனோட ஃபேனையும் லீக்கு முக்கியம் வேகமாக சுற்றி இன்னமும் அந்த ட்ராலிக்கு ஃபோர்ஸை ஏற்றுவான். இப்போ அந்த ட்ராலியும் ட்ரக்கு கிட்ட போக நம்ம தலைவன் ஃபஸ்ட்டு ட்ரக்குக்குள்ளே ஏறிப்பானா. அடுத்து நேனி அவளோட கேபிளில் ஷின்சான் கிட்ட போட ஷின்சான் அந்த கேபிளை கிட்டேயுமா பிடிச்சிப்பான். ஸோ அதை யூஸ் பண்ணி இப்போ எல்லாருமே ட்ரக்குக்குள்ளே ஏறிடுவாங்க. அடுத்த ட்ரக்கும் கடைக்கு போகும். இவங்களும் எப்பா கரணம் தப்பிருந்தா மரணம்னு சொல்லிட்டு டயரில் எல்லாருமே அப்படியே கீழே விழுந்துருவாங்க. அடுத்த நாள் பொழுது வெடியும். கடை ஓனரும் வந்து பார்த்துட்டு என்னடா இது, இந்த பொருள் எல்லாமே கும்பலாக கீழே கிடக்குது, ஐடியான்னு சொல்லிட்டு இந்த எல்லா பொருளையுமே ஒன்றா வச்சுட்டு காம்போ ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபரை போடுவார். உங்களுக்கே தெரியும் காம்போ ஆஃபர்னால் மக்கள் பொருள் அள்ளிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதை எல்லாத்தையுமே ஒன்றா வாங்க ஒருத்தர் வருவார். இவர் தான் அது. இவர் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாரும் இல்லை, இவர் தான் யோன்ட்ரோ. இப்போ யோன்ட்ரோ வந்துட்டு நான் இது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன்னு வரு. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஷின்சான்ல வேண்டாண்டா 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 ஏதாச்சும் ஒரு பொண்ணு வாங்கன்னு பார்த்தா இவன் வாங்குறானேன்னு சொல்லிட்டு அப்செட் ஆகிடுவான். இதோட இந்த வீடியோ முடியுது கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டாடா பை பாய்.